வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் சல்மான் அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு டாட்டா இண்டிகா கார் வந்திருக்கு. அண்ட் இந்த இண்டிகா கார் வந்து டிங்கர் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்காக வந்திருக்கு. அண்ட் காரோட கலர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த காரில் என்னென்ன டிங்கரிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இது ஃபுல்லாக டிங்கரிங் ஒர்க் ஆகின்னு இருக்கு காரு. அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் முடிஞ்சது கூட நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டு பார்க்கறதுக்காக கார் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ அந்த டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஒர்க் பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் இந்த டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் வாபஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேனோ ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த காரோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த உள் சைடெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த கார் எல்லாத்தையும் இந்த ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் காரில் வந்து இந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கார் வந்து டல் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கார் வந்து டல் பண்ணணும். அந்த டல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்டு இன்சைடெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த மண் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இது வந்து 2K ப்ரைமர் இது. அண்ட் இந்த ப்ரைமர் எதுக்காக அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து கார் வந்து பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம டல் பண்ணணும். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த மாதிரி ப்ரைமர் கோட்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைமர் கோட் அடிச்சதுக்கப்புறம் தான் அண்ட் காரோட கலர் என்ன இதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இது வந்து ப்ரைமர் இது. அண்ட் கார் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அண்ட் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் பேஸ்ட் ஒர்க் பார்த்துருக்கோம் அப்படின்றதும் பாருங்கள். அண்ட் இப்போ கார் வந்து ப்ரைமர் கோட்டிங்காக ரெடி பண்ணோம். ஸோ ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கோம். அண்ட் உள் சைடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ ப்ரைமர் கோட்டிங் இது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எங்கெங்கே இந்த ஸ்பாட் ஒர்க் பார்த்தோமோ, ஸ்பாட்னால் இந்த பட்டி பேஸ்ட் ஒர்க் எங்கே பார்த்தோமோ, ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ப்ரைமர் கோட்டிங் பண்ணணும். ஸோ அந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கார் ஃபுல்லாக ப்ரைமர் கோட் இது பண்ணணும். அண்ட் நான் சொல்கிறது நீங்களே பாருங்கள். அண்ட் ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு அண்டு காரில் வந்து அங்கே செக் பண்ணி பார்த்ததில்ல, அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ஸ்பாட்டுங்க இருந்துச்சு. ஸ்பாட்டுன்னா இந்த நம்ம பேஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டு பார்த்த இடத்துலையும் அண்ட் இந்த நம்ம டல் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மார்க்குங்க இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம நீட்டாக செக் பண்ணி அண்ட் டல் பண்ணிக்கிறோம். அண்ட் ப்ரைமர் கோட்டிங் டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது காரோட பேக் டோர் இது. அண்ட் காரோட ப்ரைமர் கோட்டிங்கெல்லாம் முடிஞ்சு, ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த பெயிண்ட்டுக்காக கார் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஸ்பாட்டெல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் டல் பண்ணிட்டோம். அண்ட் கார் வந்து இப்போ பெயிண்ட் பூத்துக்கு போயின்னு இருக்குது. ஸோ இந்த பெயிண்ட் பூத் அப்படின்னா ஸோ இது பாருங்கள். அண்ட் காருக்குன்னு தனியாக ஒரு இந்த ரூம் இது. ஸோ இது வந்து பூத்துன்னுவோம். ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி தான் கார் வந்து பெயிண்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஏன் நிப்பாட்டி பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு காரும் ஒரு 2 ஆள் அண்டு பெயிண்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த இதில் பண்ணோன்னா ஸோ கண்டிப்பாக இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. அண்ட் இப்போ கார் வந்து உள் சைடு பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த சைடெல்லாம் பார்த்தோன்னா அந்த காரோட கலர் வந்து ஒயிட் கலர் இது. அண்ட் கார் டோட்டலாகவே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பெயிண்ட் பண்ணோன்னா ஸோ இது ரொம்ப வந்து ஒரு டக்குன்னு எந்த ஒரு துருவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணோன்னாக்கா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகிருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம டிங்கர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணோன்னா ஸோ இந்த காரோட வந்து அண்ட் இந்த கொஞ்சம் லைஃப் இருக்கும். அண்ட் இப்போ கார் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. ஸோ இப்போ காரோட அவுட்லுக்கெல்லாம் அண்ட் இன்னும் பார்க்க முடியாது, பட் இன்னும் அண்ட் ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ கார் வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரில் இருந்த எல்லாம் இந்த சீட்டு, டேஷ்போர்டு அண்ட் இந்த மேட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணோம். ஸோ இந்த பெயிண்டிங் இந்த மாதிரி பண்ணோன்னா ஸோ அந்த எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இருக்காது. அண்ட் நம்ம கேரேஜில் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ காரில் வந்து அண்ட் இந்த சீட்டு, டேஷ்போர்டு அண்ட் மேட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபிட்டிங் ஒர்க் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் இப்போ டக்குன்னு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த
ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட ஃபினிஷிங்கெல்லாம் பார்க்கலாம். அண்ட் மேலே ரூஃபும் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் சீட் அண்ட் இந்த சீட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் கிளாஸும் ஃபிட் பண்ணும், ஃப்ரண்ட்டு பேக்கு அண்ட் இன்னும் சின்னசாக ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் காரில் ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த சின்னசாக ஒரு ஒயரிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம சேனலுக்கு ஆப்ஷனாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகேங்க, காரோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அதே மாதிரி நம்ம கேரேஜில் இந்த காரோட ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த காரை வந்து நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காரை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வெயிலில் நிப்பாட்டாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ காரோட கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிழல்லையும் நிப்பாட்டுங்க. ஓகேங்க, நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக பத்திரமா சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் இந்த காரோட ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.